ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ டிஎன்சிஎஸ்சில தான் வந்து பாருங்க, உங்களுக்கு இந்த ரெக்ரூட்மெண்ட் குடுத்துருக்காங்க. மொத்தமா ஒரு 450 வேக்கன்சியோட உங்களுக்கு வந்திருக்கு. 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் குடுத்துருக்காங்க. பட்டியல் எழுத்தரு, உதவுபவரு, காவலர் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு போஸ்டிங் வந்திருக்கு. கல்வி தகுதிய பொறுத்தவரைக்கும் நீங்க குறைந்தபட்சம் 8த் பாஸ் பண்ணீங்க, 12த் முடிச்சவங்க, டிகிரி முடிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் தான். இதுக்கு எக்ஸாம் அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களுக்கு நேர்முக தேர்வு மட்டும் தான் வந்து இருக்க போது. லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரிக்குள்ளார நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். மாவட்ட வாரியா வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு அறிவிப்பு குடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்க, நுகர்பொருள் வாணிபக் கழகம்ல தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து மொத்தமா 3 விதமான டைப்ல போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. பருவகால பட்டியல் எழுத்தர் கிளர்க் கேட்டகரி, அதுக்கப்புறம் உங்களுக்கு உதவுபவர் கேட்டகரி, அதுக்கப்புறம் காவலர் கேட்டகரிக்கு வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேட்டகரிக்கும் 150 வேக்கன்சி வந்து குடுத்துருக்காங்க. இதுல வந்து உங்களுக்கு பட்டியல், அதாவது எழுத்தருக்கு வந்து பெண்கள் உட்பட நீங்க விண்ணப்பிக்கலாம். அதே மாரி வந்து உதவுபவருக்கும் பெண்கள் விண்ணப்பிக்கலாம். காவலருக்கு மட்டும் வந்து பாருங்க, ஆண்கள் மட்டும் விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதுல கல்வி தகுதினா வந்து பாருங்க, உங்களுக்கு பருவகால உங்களுக்கு பட்டியல் எழுத்தருக்கு வந்து இளநிலை அறிவியல் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா வேளாண்மை அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லன்னா பொறியியல் பட்டம், அதாவது இன்ஜினியரிங்ல நீங்க அக்ரிகல்ச்சர் முடிச்சவங்களும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பாருங்க, உங்களுக்கு உதவுபவர் கேட்டகரிக்கு 12ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம். காவலருக்கு வந்து 8ஆம் வகுப்பு வந்து நீங்க தேர்ச்சி பெற்றிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து வேக்கன்சி வந்து பாருங்க, இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. அதாவது எஸ்சி, எஸ்சிஏக்கு வந்து 26 வேக்கன்சி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. எஸ்டிக்கு மட்டும் 2 வேக்கன்சி இருக்கு. அதுதான் வந்து உங்களுக்கு இங்க வந்து இந்த ஐஃபன் மாரி குடுத்துருக்காங்க. அதே மாரி எம்பிசிக்கு 31 வேக்கன்சி, பிசிக்கு 41, பிசிஎம்க்கு வந்து 5 வேக்கன்சி இருக்கு. ஓசிக்கு வந்து 45 வேக்கன்சி. இந்த வேக்கன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இங்க குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் வந்து பாருங்க, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏவா இருந்தா 37 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எம்பிசி, பிசி, பிசிஎம்மா இருந்தா 34 வயசு வரைக்கும். ஓசி கேட்டகரி வந்து 32 வயசு வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரியுமே இங்க குடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிராவலிங் அலவன்ஸ் இந்த மாரி வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் குடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி வந்து நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருக்கும்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்க நேர்ல போய் தான் வாங்குற மாரி இருக்கும். விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயர் தெளிவாக குறிப்பிட வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் வந்து நீங்க நேர்ல போய் வாங்குற மாரி இருக்கும். நேர்ல வாங்கிட்டு அத கரெக்ட்டா ஃபில் பண்ணி உங்களோட சர்டிபிகேட்ஸ்லாம் இணைச்சு, இங்க அட்ரஸ் குடுத்துருக்காங்க பாருங்க. விண்ணப்பம் வந்து சேர்ந்த வேண்டிய முகவரினே குடுத்துருக்காங்க. மதுரை மாவட்டத்துக்கான அட்ரஸ். இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்க வந்து போஸ்டல்ல வந்து விண்ணப்பிக்க போறீங்க. அதாவது பதிவஞ்சல் மூலமா நீங்க வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. முக்கியமா வந்து பார்த்தோன்னா, உங்களோட மின்னஞ்சல் முகவரி வந்து கரெக்ட்டா வந்து நீங்க குறிப்பிடணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இமெயில் ஐடி வந்து கரெக்ட்டா நீங்க மென்ஷன் பண்ணணும். எதுக்காகன்னா, நீங்க வந்து அழைப்பு கடிதம் வந்து பார்த்தோன்னா, உங்களுக்கு அது போன்றவை வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா தான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்கன்னா, உங்களுக்கு நேர்காணல் அந்த மாரி அழைப்பு கடிதம் வந்து உங்களுக்கு இமெயில் மூலியமா தான் வந்து உங்களுக்கு அறிவிப்பு வந்து வரும். அதனால இமெயில் ஐடி வந்து கரெக்ட்டா குடுங்க. இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. ஒன்றுக்கும் மேற்பட்ட பதவிக்கு நீங்க விண்ணப்பிக்கிற மாரி இருந்தா, தனித்தனியா நீங்க வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் வந்து 28 பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட். ஈவினிங் 5 PM வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. அதுக்குள்ளார நீங்க விண்ணப்பிக்கலாம். இதுல வந்து முக்கியமா வந்து பார்த்தோன்னா, மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்க தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஏன்னா, இது வந்து 38 மாவட்டத்துக்குமே வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. மாவட்ட வாரியா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டவங்க வந்து இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். இதிலேயே வந்து குடுத்துருக்காங்க பாருங்க. எப்படி வந்து உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தோன்னா, உங்களுக்கு இதுல குடுத்துருக்காங்க பாருங்க. மதிப்பெண் பட்டியலுக்கு வந்து பாருங்க, உங்களுக்கு கல்வி தகுதிக்கான மதிப்பெண்ணுக்கு வந்து ஒரு 50% வந்து மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் நேர்முக தேர்வுக்கு வந்து ஒரு 50% மார்க் இருக்கும். இது 2யும் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு 100% வந்து இருக்கும் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. நேர்காணல் அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு தேர்வு செய்ய போறாங்க. அது மதிப்பெண்ணையும் அதே மாரி உங்களுக்கு நேர்முக தேர்வையும் வச்சு தான் வந்து உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் வந்து நாங்க பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. இதையும் நீங்க வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழ குடுக்குறேன். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.